நீதிபதி, நகைகளை திருடின உன் மீது தொடரப்பட்ட வழக்கில் நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு, நீ போகலாம். குற்றவாளி, அப்படின்னா திருடிய நகைகளை நானே வச்சுக்கிட்டுமா சார்? நீதிபதி, என்ன, நீ திருடினதுக்கு அவர் எழுதின கதை தான் காரணமா? அப்படி கதையை படிச்சுட்டு என்ன திருடின? குற்றவாளி, அவர் எழுதின கதையைத்தான். ஊர்க்காரன், அடடா, ஆள் ரொம்ப மாறிட்டியே, பழைய ராமு மாதிரி இல்லையே. வழியில் சென்றவர், நான் ராமு இல்லைங்க, கோபி. ஊர்க்காரன், அட பாவி, ஆளு தான் மாறிட்டியேன்னு பார்த்தா பேரையும் மாத்திட்டியா? ஒருவர், இந்த ஏரியாவில் இருக்கிற வீட்டில் தண்ணி பஞ்சமே வராதுன்னு தரகர் சொன்னதை நம்பி ஏமாந்துட்டேன். மற்றவர், எப்படி? ஒருவர், அந்த வீடை கட்டியிருக்கிறதே ஏரியில தானே. பெண், சார், பீரோவில் வச்சுருந்த என்னோட மொத்த புடவையும் காணாமல் போச்சு. போலீஸ், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? பெண், துவைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு என் கணவர் தான் யாருக்காவது எடுத்து கொடுத்துட்டாரான்னு சந்தேகமாக இருக்குது. மனு கொடுப்பவர், சார், நாங்கள் வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே போயிருக்கும்போது யாரோ திருடன் புகுந்து வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டான். போலீஸ், ஆச்சரியமாக இருக்கே. மனு கொடுப்பவர், இதுக்கே ஆச்சரியப்பட்டா? போகும்போது வீட்டை ஒருத்தருக்கு வாடகை வேற விட்டுட்டு போயிட்டான் சார்.